Students, நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் calculate the CFSE for the ion complex. ஸோ ion complexக்கான CFSE வேல்யூவை எப்படி calculate பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஆஃப் தி ion complex என்னவா எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஹெக்ஸா அக்வா அயான் 3 அயான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான CFSE வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திங், இதுக்கான சொல்யூஷன். So solution again the actually, right? Okay, then first one thing, electronic configuration of central metal atom, அதாவது outer electronic configuration of central metal atom. அதாவது இங்க central metal atom யாரு? Yes, Fe, ரைட். Fe அவங்களோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? 6. அப்போ அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3 தான் இருக்கும். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் 3+ இல்லையா? ரைட். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? 3+னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு பாருங்கள். கரெக்டாக 3d5 4s 0 கிடைக்கும் இல்லையா? அதாவது காமன் என்ன கிடைக்கும் ஆக்சுவலாக 3d6 4s2 இருக்கும். ஸோ 2லேருந்து 2 எலக்ட்ரான், டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். ஸோ நம்ம கிடைக்கக்கூடியது 3d5. ஸோ எஸ்ல எதுவும் இல்லை. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம்னா 3d5. அப்போ d5 கான்ஃபிகரேஷனுக்கு தான் என்னென்னு பார்க்கணும். அப்போ அடுத்த விஷயம் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக செகண்ட் ஒன் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் ஃபீல்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் in ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. ஸோ ஐசோட்ரோபிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ரைட். ஸோ ஐசோட்ரோபிக் ஃபீல்டுனால இருந்தால் நான் டீஜெனரேட் ஆர்பிட்டல் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் 1 2 3 தென் 4. ஸோ 1 2 3 4 தென் 1 5. ஸோ நமக்கு எத்தனை கான்ஃபிகரேஷன்? d5 கான்ஃபிகரேஷன். அப்போ d5 கான்ஃபிகரேஷன்னா ஐசோட்ரோபிக் ஃபீல்டு எத்தனை கான்ஃபிகரேஷன் இருக்கும்? d5க்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1 2 3 4 5. ரைட். அப்போ ஐசோட்ரோபிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது நான் டீஜெனரேட், இது ஐசோட்ரோபிக் ஃபீல்டு இல்லையா? ரைட். அனதர் ஒன் திங், இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? n-p கண்டுபிடிக்கலாம். n-pனா அந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா? n-p மீன்ஸ் என்ன மீனிங்? pair of electron in, I mean np dash அப்படின்னா எவ்வளோ ஆக்சுவலாக? நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ தேர் இஸ் நோ அன்பேர் எலக்ட்ரான், ஸோ 0. அப்போது n-pயோட வேல்யூ ஒன்று இங்கே 0. ஓகே, என்னென்னு புரிஞ்சிருச்சா? அது ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் எந்த ஒரு ஐசோட்ரோபிக் ஃபீல்டு நான் வரைஞ்சிட்டேன் d5க்கு. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு வந்து என்னவாக இருக்க முடியும்? 0வாக தான் இருக்க முடியும். ரைட். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸுக்கு அடுத்துக்கான விஷயத்தை போகலாம். ஹை ஸ்பின் லோ ஸ்பின்ங்கிற காம்ப்ளெக்ஸ் இருக்குல்லையே, அதை பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திங், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். 2 காம்ப்ளெக்ஸாக நம்ம 2 காலமாக பிரிச்சுக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இதன் மூலயமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திங், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல அதை என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் முதல்ல என்னென்னு பார்க்கலாம். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நோ பேரிங் அக்கர் இல்லையா? ஸோ அங்கே பேரிங் நடக்காது. இப்போ நமக்கான கான்ஃபிகரேஷன் என்ன கான்ஃபிகரேஷன்? d5 கான்ஃபிகரேஷன் இல்லையா? ஸோ d5 கான்ஃபிகரேஷனுக்கு இப்போ நம்ம ஹை ஸ்பின் என்ன, லோ ஸ்பின் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ d5 கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்கள். இதுதான் ஆக்டாஹைட்ரலுக்கான விஷயம். T2g கீழே இருக்கும். தென் இஜி எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ 1 தென் 2 தென் 3. ஸோ நோ பேரிங் எக்கர். அப்போ இங்கே 4th எலக்ட்ரான் இங்கே வராது, எங்கே தான் போகும்? மேலே தான் போகும். ஸோ 4th ஒன் எலக்ட்ரான் தென் 5th ஒன் எலக்ட்ரான். இதுதான் என்ன ஆக்சுவலாக ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா அதே d5க்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ லோ ஸ்பின் என்ன நடக்கணும் ஆக்சுவலாக? பேரிங் எக்கர். அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான், தென் 4th எலக்ட்ரான் என்ன நடக்கும்? கண்டிப்பாக பேரிங் நடக்கணும். ஸோ 4th எலக்ட்ரான் தென் 5th எலக்ட்ரான்.
ஓகே ஸோ பேரிங் நடந்துச்சா அப்போ ரெண்டு விஷயம் வச்சுருக்கிறோம். அப்போ ஹை ஸ்பினுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? T2Gயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3 இருக்குது. அப்போ T2G 3 இருக்குது. தென் EGயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 இருக்குது. அப்போ EG2. அப்போ இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G3 EG2 யாருக்கு? ஹை ஸ்பின்னுக்கு. ஸோ அப்போ லோ ஸ்பின்னுக்கு என்னென்னு பார்க்கலாம். லோ ஸ்பின்னுக்கு பாருங்கள், ஆக்சுவலாக T2G5 எலக்ட்ரான் இருக்குது, 2 4 1. தென் EGக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஸோ EG 0. ஸோ லோ ஸ்பின்னுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஆக்சுவலாக எஸ் T2G EG. ஸோ இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ சிம்பிளாக நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எழுதக்கூடிய விஷயம், முதல் விஷயம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் HSC, அதாவது HSCனா சிம்பிளாக நான் எழுதிக்கிட்டுறேன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். தென் LSCனா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இங்கே இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கான விஷயத்தை எழுத போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் என்ன நமக்கு? எஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு T2G3 அண்ட் EG2 இல்லையா? ரைட், அதை அப்படியே எழுதிருங்க. அப்போ T2G3 அண்ட் EG2. ரைட், ஓகே. ஸோ இப்போ இதுக்கான CFSE வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ CFSE வேல்யூ, ஸோ நமக்கான ஃபார்முலா தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது என்ன? எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. தென் சாரிம்மா, அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த எனர்ஜி அப்படிங்கிறத நான் எழுத மறந்துட்டேன். ஸோ அந்த ஃபார்மில் எழுதும்போது கண்டிப்பாக இருக்கணும். நான் லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டுன்னு கான்செப்டை மட்டும் சொல்லிட்டேன். பட் நம்ம ஃபார்மில் எழுதும்போது கண்டிப்பாக அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். ஸோ அது கீழே சப்ஸ்கிரிப்டில் தான் LFன்னு இருக்கணும், க்கு கீழே தான் IFன்னு இருக்கணும். ரைட், ஓகே. ஸோ இது கீழே நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக LF. அப்போ இதை நம்ம அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் இல்லையா? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக N T2G இன்ட்டு minus 0.4 plus N EG then 0.6 del naught then plus NPP. அது மாதிரி NPனால NPPனாலும் ஒன்று தான். ஓகே, தென் ப்ளஸ் சாரி மைனஸ் வரணும், மைனஸ் N-P இல்லை N-Pனா ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் உள்ள விஷயம். ஸோ இது லிகாண்ட் ஃபீல்டு, இது ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ இதில் பாருங்கள் N2G T2G அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் T2Gயில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 இன்ட்டு மைனஸ் 0.4 ப்ளஸ் EGயில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 0.6 தென் del O தென் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? இல்லை, அதாவது நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் லிகாண்ட் ஃபீல்டு. லிகாண்ட் ஃபீல்டில் ஏதாவது பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கா ஹை ஸ்பின்ல? நோ, எந்த ஒரு பேர் எலக்ட்ரான்ஸும் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் 0. ஒரு கேட்டகரி முடிஞ்சிருச்சு. த அனதர் ஒன் திங், நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. இதுதான் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் ஏதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ அதுவும் என்ன வரணும்? ஆக்சுவலாக 0 வரணும். ஸோ சிம்பிளி ஒன் திங், நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.2 கிடைக்கும், தென் ப்ளஸ் 1.2 கிடைக்கும், தென் இன்ட்டு 0 மீன் del naught இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம கிடைக்கிற விஷயம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபுல்லாக நமக்கு என்ன தான் கிடைக்கும்? வேல்யூ 0 கிடைக்கும். அப்போ CFC வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 0. அப்போ CFSE வேல்யூ 0. ஓகே, ரைட். ஸோ அதே நேரத்தில் நம்ம லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸை நம்ம செக் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக் configuration of low spin complex. The another one thing
ஸோ இதுக்கான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கான கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது ஆக்சுவலாக? லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் என்ன? எஸ், T2G5 EG0 இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை எழுதிடலாம். T2G5 then EG0 இதுதான் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கான விஷயம். ஸோ அப்போ இதுக்கான CFC நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இதை வேறு கலரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. CFSE is equal to, ஸோ அதே மாதிரியே ரைட். ஸோ நம்ம விஷயத்தை டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G into 0.4 plus number of electron in EG into 0.6, then ஒரு எனர்ஜி லெவல் முடிஞ்சிருச்சு. then del naught plus number of pair electron in a ligand field, then minus number of pair electron in isotropic field இல்லையா? இது அதோட விஷயம். இதில் அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G லெவல் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5 into 0.4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் EG எவ்வளோ இருக்குது? 0. ஸோ 0 into 0.6. ஓகே, டெல் நாட். இங்கேயும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எதுவும் கிடையாது. பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக. எஸ், நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ஆக்சுவலாக? 2 இருக்குது இல்லையா? ஸோ 1 2. அப்போ நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. அப்போ சிம்பிளி நம்ம இங்கே என்ன பண்ணிடணும்? நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் லிகாண்ட் ஃபீல்டில் எத்தனை எழுதிடணும்? 2ன்னு எழுதிடணும். ரைட், ஓகே. another one thing, மைனஸ் நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். இதான் ஐசோட்ரோபிக், இதாக பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இது எப்போவுமே என்னவாக தான் இருக்கும்? மேக்ஸிமம் 0வாக தான் இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பாருங்கள் ஆக்சுவலாக. மைனஸ் 2.0 கிடைக்கும். தென் மல்டிப்ளை வித் எனி ஒன், 0வோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். தென் மீது இருக்கக்கூடிய விஷயம் ப்ளஸ் இருக்கிறாங்க. தென் ப்ளஸ் டெல் நாட், வெளியே இருக்கக்கூடிய விஷயம் டெல் நாட்டு. தென் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் 2. ஸோ 2.0 டெல் நாட் ப்ளஸ் 2 இதுதான் நம்மளோட வேல்யூ இல்லையா? ரைட். இது another one thing, -2 டெல் வேல்யூ, டெல் நாட் வேல்யூ என்ன ஆக்சுவலாக? டெல் நாட் வேல்யூ நமக்கு கிவன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. அதாவது அயானோட Fe3+ விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? அதோட டெல் ஓ வேல்யூ எவ்வளோ ஆக்சுவலாக? 14,000, 14,000, 14,000. இதுதான் அதோட கரெக்டாக. அதோட யாரும் Fe3+ஓட டெல் ஓ வேல்யூ. தென் பேரிங் எனர்ஜி அப்படிங்கிறது 30,000. இது நம்ம காம்ப்ளெக்ஸாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இது கிவன் வேல்யூ, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, தென் ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான்? அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ண வேலை இங்கே பி அப்படிங்க. எஸ், இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பின்னு சொல்லணும். இங்கே பி போட விட்டாச்சு. ஸோ உங்கள் பி இங்கே பி. ஓகே, ரைட். ஸோ உங்கள் டெல் ஓவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோம்? எஸ், 14,000. ஸோ 14,000 தென் ப்ளஸ் 2 into பியோட வேல்யூ என்ன? 30,000 இல்லையா? ஸோ 2 into 30,000. ரைட். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன கிடைக்கும்? இங்கே -28 தென் ப்ளஸ் 60,000 கிடைக்கும். இதில் நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் லாஸ்ட்டாக எஸ் 32,000. ஸோ இதோட விஷயம் CFC வேலோட யூனிட்டு சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? 32 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கிடைக்கும். ரைட். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தணும். லாஸ்ட் வேல்யூவில் லாஸ்ட் வீடியோ, நம்ம லாஸ்ட் டே அன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதாவது CFSE வேல்யூ 0வாக இருந்தால் ஸ்டேபிள், தென் CFSE வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மோர் ஸ்டேபிள், தென் CFSE வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால்
அன்ஸ்டேபிள். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ரிலேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நமக்கு சிஎஃப்எஸ்இ வேல்யூ 0ல் கிடச்சிருக்கா, நெகட்டிவில் கிடச்சிருக்கா, பாசிட்டிவில் கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்க்கும்போது முதல்ல லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்கு. அப்போ 0ல் கிடச்சா இது என்னது ஆக்சுவலாக, 0னா நமக்கு என்னது, எஸ் ஸ்டேபிள். அப்போ இது ஸ்டேபிள். இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த இது ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் பாசிபிள். T2G3 EG2ங்கிறது பாசிபிள், ஏன்னா அதுதான் ஸ்டேபிளாக இருக்கும். அட் தி சேம் டைம் இங்கே நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ சிஎஃப்எஸ்இ வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் அவங்க என்னது ஆக்சுவலாக அன்ஸ்டேபிள். ஸோ சிம்பிளாக எழுதிடலாம், ஹை பாசிட்டிவ் CFSE value indicates low spin complex is not possible. Possible சொல்ற is not favorable one. ஓகேவா? அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸில் ரெண்டு கான்ஃபிகரேஷனில் யார் தான் பாசிபிள், இப்போ இவர் தான் பாசிபிள், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ரைட். அப்போ இதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அடுத்த விஷயம் ரைட். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திங். அடுத்து என்ன ஆக்சுவலாக, அப்போது நேச்சர் என்ன, அப்போ நேச்சர் ஆஃப் ஹெக்ஸா அக்வா அயான் 3+, அதோட நேச்சர் என்ன, எஸ் எது நமக்கு ஸ்டேபிளாக இருக்குது, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த விஷயம் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ரைட், ஓகே. அடுத்த விஷயம் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நமக்கு எது 0 வந்திருக்கு, இதுதான் பாசிபிளாக இருக்குது. அப்போ இதுதான் பாசிபிள், T2G3 EG2. சாரி. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் T2G3 EG2. தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு எல்லாமே என்ன, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு, சாரி ஹை ஸ்பின் தான் நமக்கு என்ன ஆக்சுவலாக பாசிபிலிட்டி. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எல்லாமே அன்பேர் எலக்ட்ரான் தான். அன்பேர் எலக்ட்ரான் என்ன நமக்கு, எஸ் பேராமேக்னெட்டிக். எஸ், ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் திங் மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மியூ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 தென் பிஎம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அன்பேர் எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக டோட்டலாக 1 2 3 4 5. ஸோ 5 அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன எழுதிடலாம், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 5+2 இதை நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், 5.916 போர் மேக்னட்டா. ஓகே, ரைட். ஸோ இதன் மூலமாக நம்ம ஈஸியாக ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கான விஷயத்தில் ஹை ஸ்பின் பாசிபிளா லோ ஸ்பின் பாசிபிளா அப்படிங்கிறத இந்த சிஎஃப்எஸ்சி வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ சிஎஃப்சி வேல்யூ மேக்ஸிமம் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும், அப்படி இல்லைனா நெகட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் அவங்க ஸ்டேபிள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. ஸோ அப்போது இந்த கண்டிஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதில் இந்த பியோட வேல்யூ டெல் நாட்டோட வேல்யூவை நமக்கு கிவன் வேல்யூவாக கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூம்மா.